அனைவருக்கும் இந்த விஸ்வாவின் அன்பு வணக்கம். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். என்னதான் நடந்தது? அங்கு மழை குறைவாகத்தான் பெய்திருக்கிறது, நிலநடுக்கம் வரவில்லை. இருந்தாலும் அந்த கோஷி ஆற்றில் எப்படி வெள்ளம் வந்தது? மிகப்பெரிய பனிப்பாறை இமயமலையில் உடைந்து அந்த ஆற்றில் அடித்து வரப்பட்ட நீர்தான் அந்த வெள்ள நீர். ஏன் இத்தனை ஆண்டுகள் இல்லாத அந்த பனிப்பாறை உருகி இப்படிப்பட்ட ஒரு சேதத்தை உருவாக்க வேண்டும்? சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் என்ன வெயில் காயுமோ அந்த வெயில் இன்றும் காய்ந்து கொண்டிருக்கிறது. இது கோடை காலமா இல்லை மழை காலம் என்றே தெரியவில்லை. அப்படி ஒரு வெயிலின் தாக்கம் எல்லினோ. இதை தடுக்க நம் என்ன செய்ய வேண்டும்? ஐயா வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இதை 10 ஆண்டுகளுக்கு முன்பே என்னை போன்ற இளைஞர்களுக்கு போதித்தார். மரம் நடுவதே இதற்கு ஒரே தீர்வு. வளர்ச்சி என்ற பெயரில் தொழிற்சாலைகளை நிறுவனம், காடுகளை அழித்து தொழிற்சாலைகளை கட்டினோம். வளர்ச்சி என்ற பெயரில் எண்ணற்ற வாகனங்களை வாங்கி குவித்தோம், அதிலிருந்து வரும் புகை. வளர்ச்சி என்ற பெயரில் காடுகளை அழித்து ரிசார்ட்டுகளை உருவாக்கணும், பல குடியிருப்புகளை கட்டினோம். மலையை உடைத்து எம்சாண்ட், பீசாண்ட், ஜெல்லி, கிரேவல் போன்ற கனிம வளங்களை வெட்டி எடுத்தோம். இதனின் தாக்கம்தான் இந்த பனிப்பாறைகள் உருகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பனிப்பாறை உருகி கடலில் சேர்ந்து எண்ணற்ற நகரங்கள் மூழ்கப் போகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நபரும் உங்களால் முடிந்த மரங்களை நடுக. மரம் நட்டால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். இன்னைக்கு பருவ மழை கால தாமதமாய் கொண்டிருக்கிறது. காரணம், நம் காடுகளை அழித்த விளைவுதான், மலைகளை அழித்த விளைவுதான் இன்று நம் இந்த நிலைமைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மரம் நடுவோம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம்.